தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞரின் தாய் மற்றும் சகோதரரை வலுக்கட்டாயமாக போலீசார் அழைத்து சென்றதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. சிவகங்கை திருப்புவனத்தில் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை திருப்புவனத்தில் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞரின் தாய் மற்றும் சகோதரரை போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம் மாலதி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் மாநிலத்தில் காவலாளியாக பணியாற்ற அஜித்குமார் என்பவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்ற பொழுது அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து நேற்று மாலை குடும்பத்தார் மற்றும் கிராம மக்கள் தகவல் தெரிஞ்சதை அடுத்து காவல்துறையினர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறி அந்த கிராம மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் தொடர் சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டிருந்தாங்க. இன்று காலை அவரோட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு மற்றும் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத கிராம மக்கள் மற்றும் அவர் உறவினர்கள் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம் ஆலயத்தையும் மற்றும் அறநிலையத்துறை அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனால அவரோட பேச்சுவார்த்தை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினுடைய அங்கு வலுக்கட்டாயமாக அந்த இறந்தவருடைய தாய் மற்றும் சகோதரரை வாகனத்தில் அழைத்து செல்ல முற்பட்டனர். அப்போது அங்கிருந்த எதிர்கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் அவருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அங்கு திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் என்பவர் தாய் மற்றும் அவருடைய சகோதரரை அவருடைய வாகனத்தில் அழைத்து செல்வதாக அங்கிருந்து தெரிவித்தனர். இதற்கு உடன்படாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அந்த தாய் மற்றும் சகோதரி அங்கிருந்து தற்போது அழைத்து சென்றிருக்காங்க. இது அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு. அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறி விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவர் காவல்துறையின் விசாரணையின் போது அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது வாயில் மிளகாய் பொடியை தூவி அவருக்கு சித்திரவதை நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அஜித்குமாரை காவல்துறையினர் ஈவு இறக்கமின்றி தாக்கியது விசாரணையில் வெளியாகி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். தற்போது உயிரிழந்த அஜித்குமாரின் வாயில் மிளகாய் பொடியை கொட்டி கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. விசாரணையில் வேறு என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவிற்கு உட்பட்ட மடப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் நகை கொள்ளை தொடர்பாக நேற்று முன்தினம் திருப்புவனம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து அஜித்குமாரிடம் நகையை எடுத்ததாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து விசாரணை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கோவில் அருகே இருக்கக்கூடிய தொழு போன்ற இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று அந்த பகுதியில் அஜித்குமார் மற்றும் அஜித்குமாருடைய தம்பி நவீன் மற்றும் அஜித்குமாருடன் பணிபுரியக்கூடிய 4 பணியாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 6 பேரையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் வைத்து அவர்களை முழங்கால் போட வைத்து அந்த வெறும் கால்களில் அனைவரையும் அந்த லத்தி என்று சொல்லக்கூடிய பைப்பால் கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். அப்பொழுது அஜித்குமாருக்கு அதிக அளவிற்கான தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மற்ற 5 நபர்களையும் ஓரமாக நிற்க வைத்து அவர்கள் முன்பாகவே அஜித்தை இதுபோன்ற நகையை எடுத்தீரா என கூறி ஒத்துக்கொள்ள வேண்டும் என கூறி தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த அஜித்குமாருக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என கூறி அங்கு அந்த மிளகாய் பொடி பாக்கெட்டை எடுத்து அஜித்துடைய வாயில் கொட்டி கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கி அவரை விசாரித்துள்ளதாகவும் அப்பொழுது அந்த அதிக அளவிற்கான தன்மை காரணமாக அவர் தண்ணீர் கேட்டு காவல்துறையினரிடம் கெஞ்சிய நிலையிலும் கூட அவருக்கு தண்ணீர் கொடுக்காமல் கடுமையாக தாக்கி இருக்கிறார். அப்பொழுது காவல்துறையினர் தாக்கிய போதும் அப்போது தான் உயிரிழந்து விடுவேன் என்ற பயமாக இருக்கிறது, தயவு செய்து தண்ணீர் தாருங்கள் எனவும் நான் செத்து விடுவேன் என ரொம்ப அளிக்கிறது என அவர் கத்தி கூச்சலிட்டு இருக்கிறார். அப்போதும் கூட ஈவு இரக்கமின்றி தொடர்ந்து அந்த தனிப்படை காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அருகில் இருந்த மற்ற 5 நபர்களும் குறிப்பாக அஜித்குமாரின் சகோதரர் நவீன் உள்ளிட்டவர்களும் கூட பார்த்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியே போக சொல்லுமாறு அனைவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அஜித்குமாருக்கு பல்வேறு சித்திரவதை மற்றும் கொடூரமான முறையில் விசாரணை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி தண்ணீர் கூட கொடுக்காமல்
அடிப்படை மனித உரிமை மீறல் நடைபெற்றிருப்பதாகவும் கூட தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. எனவே இந்த அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் உரிய நீதி விசாரணை வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும், இதே போன்ற இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று விடக்கூடாது எனவும், தொடர்ந்து இதுபோன்று தனது அண்ணன் அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட தற்பொழுது அந்த நவீன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேரடியாக மேஜிஸ்திரேட்டிடம் ஒரு கோரிக்கை மனுவும் கூட அளித்திருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சல்மான்.